சோசியலிசம் இந்த உலகத்துல ஏன் பொறந்துச்சு? கார்ல் மார்க்ஸ் கிட்ட இந்த கேள்வியை கேட்டா, கிளாஸ் ஸ்ட்ரகிள், பாவர்ட்டி தான் அதுக்கு காரணம்னு பதில் சொல்லுவார். ஆனா நீட்சே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குறாரு. அவர பொறுத்த வரைக்கும் ஒரு முதலாளியோடைய கேரக்டர்ல ஏற்பட்ட வீழ்ச்சி தான் சோசியலிசம் உருவாகுறதுக்கு காரணம். அதாவது ஒரு முதலாளி மட்டும் முதலாளிக்கேத்த நடத்தைய, அதாவது நொபிலிட்டியை வெளிப்படுத்தி இருந்தான்னா, அவனுக்கு கீழ இருக்கிற மக்கள் புரட்சியே பண்ணிருக்க மாட்டாங்க. இத விளக்குறதுக்கு 2 விதமான சொசைட்டியை கம்பேர் பண்றாரு. ஒன்னு மிலிட்டரி சொசைட்டி, இன்னொன்னு இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. மிலிட்டரி சொசைட்டிய நம்ம வரலாற்றுல நெடுங்காலம் பார்த்திருப்போம். அதாவது ஒரு கமாண்டர் இருப்பாரு. அவருக்கு கீழ பல சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. என்னதான் ஒரு சோல்ஜர் ஒரு கமாண்டருக்கு கீழ அடிபணிஞ்சு நடந்தாலும் அவங்களுடைய உறவுக்கு இடையில ஒரு மியூச்சுவல் ரெகக்னிஷன் இருக்கும். அந்த சோல்ஜர் வியந்து பார்க்கிற பல குவாலிட்டிஸ அந்த கமாண்டர் வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு தி கிரேட் கிங் அலெக்சாண்டர் எடுத்துக்குவோம். ஒரு தடவை அவர் தன்னுடைய படைகளை கூட்டுக்கிட்டு ஒரு தண்ணி இல்லாத வறண்ட நிலத்துல டிராவல் பண்ணும்போது எல்லாருமே டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் தான் எங்கிருந்தோ கண்டுபிடிச்சிட்டு வந்த தண்ணிய தன்னுடைய ஹெல்மெட்ல வச்சு அலெக்சாண்டர்ட்ட வந்து கொடுப்பான். அது அலெக்சாண்டர் தன்னுடைய கையில வாங்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிற சோல்ஜர்ஸை சுத்தி பார்த்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திடுவார். என்னதான் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு நான் டிசர்விங்கான ஆளா இருந்தாலும் உங்களுடைய சஃபரிங்ல நான் பங்கெடுக்கிறேன்னு அந்த இடத்துல அவர் நிரூபிக்கிறார். இந்த மாதிரியான செயல் என்ன பண்ணும்னா, அந்த தாகத்தையும் மீறி இவர் பின்னாடி தன்னை வருத்திக்கிட்டு உற்சாகத்தோட முன்னேற அந்த சோல்ஜர்ஸ் அது உந்தி தள்ளும். இப்ப இந்த இடத்துல அலெக்சாண்டர் ஒரு சுப்ரீம் லீடர். அவருடைய சோல்ஜர்ஸ் யாருமே அவருக்கு நிகர் கிடையாது. ஆனா இவங்களுடைய உறவுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்டும் ஹானரும் இருக்கு. அவரு இவங்களுடைய சஃபரிங்ல பங்கெடுக்கிறாரு. அந்த சோல்ஜர்ஸ் இவர்கிட்ட இருக்கிற தியாக உணர்வை பாக்குறாங்க. சோ ஒரு சோல்ஜர் அவருக்கு கீழே வேலை பார்க்கறத பெருமையா உணர்வான். ஏன்னா அவர் அவனை இன்ஸ்பயர் பண்றாரு. இப்ப இது மாதிரியான உதாரணங்களை வரலாற்றுல நிறைய பார்க்க முடியும். ஜூலியஸ் சீசரை சொல்லலாம், நெப்போலியன் போனபர்ட்ட சொல்லலாம். இவங்க எல்லாருமே தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நோபல் ஆக்ட வெளிப்படுத்தினாங்க. அத்தாரிட்டியா பேசுவாங்க, தெளிவான முடிவு எடுப்பாங்க, தைரியத்தை வெளிப்படுத்துவாங்க, தன்னுடைய பிசிக்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து யாருமே கிண்டல் பண்ண முடியாது. சோ அவங்க அப்பியரன்ஸ்லயும் சரி, அவங்களுடைய கேரக்டர்லயும் சரி, ஒரு கமாண்டர்னா ஒரு கமாண்டருக்கு ஏத்த குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும். சோ அதனாலதான் ஒருத்தன் ரோமுக்காக சாகிறதையும் தாண்டி ஜூலியஸ் சீசருக்காக சாகிறதுக்கும் ரெடியா இருப்பான். அதாவது நாட்டுப்பற்றுக்கு நிகரா தன்னை வழிநடத்திட்டு போற தலைவன் மேலேயும் அவங்களுக்கு மரியாதையும் அக்கறையும் இருக்கும். சோ இது மிலிட்டரி சொசைட்டி. இதே இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி எடுத்துக்கிட்டா, அதாவது நாம வாழ்ற கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி எடுத்துக்கிட்டா, ஒரு கமாண்டர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பாஸ் இருக்கிறாரு, சோல்ஜர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இங்கேயும் அங்க இருக்கிற அதே ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஆனா அங்க ஒரு கமாண்டருக்கு கீழே வேலை பார்க்கறத ஒரு சோல்ஜர் பெருமையா நினைக்கிறான். ஆனா இங்க ஒரு பாஸுக்கு கீழே வேலை பார்க்கறத ஒரு எம்ப்ளாயி அவமானமா நினைக்கிறான். ஏன்னா வேலை பார்க்கறவன் அவனுடைய முதலாளி கிட்ட இவன் வியந்து பார்க்கிற மாதிரி எந்த ஒரு குவாலிட்டிஸுமே பார்க்க முடியறது இல்ல. இதுல கொடுமை என்னன்னா, பெரும்பாலான நேரங்கள்ல தான் யாருக்கு வேலை பார்க்கறன்னு கூட ஒரு எம்ப்ளாய்க்கு தெரியுறது இல்ல. அவனுடைய பாஸ் எங்கேயோ இருப்பாரு. அவருக்கும் இந்த எம்ப்ளாய்க்கு நடுவுல ஏகப்பட்ட மிடில் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. சோ நீட்சே என்ன எழுதுறாருன்னா, தன்னை பயமுறுத்தி கடினமா வேலை வாங்குற ஆனா முகம் தெரிந்த ஒரு சர்வாதிகாரி கிட்ட வேலை பார்க்கறதை விட அவனை யாருனே தெரியாத, அவனை பத்தி அக்கறையே படாத ஒரு முகம் தெரியாத நபருக்கு கீழே வேலை பார்க்கறத ஒரு வேலைக்காரன் ரொம்ப பெயின்ஃபுல்லா உணர்வான். ஒருவேளை ஏதோ ஒரு தருணத்துல அந்த முதலாளியை இவன் பார்க்க நேர்ந்தாலும் அந்த முதலாளியுடைய பேச்சிலையும் சரி, தோற்றத்திலையும் சரி, நடத்திலையும் சரி, இவன் வியந்து பார்க்கிற மாதிரி எந்த ஒரு குவாலிட்டிஸுமே அவனால பார்க்க முடியறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு தந்திரமான பிளட் சக்கிங் டாக தான் அவன் பார்க்கறான். சோ ஆட்டோமேட்டிக்கா அவனை பார்க்கும்போது அவன் மேல இவனுக்கு மரியாதை வரதில்ல, ஒரு இலக்கார உணர்வு தான் வருது. இந்த இடத்துல நீட்சே ஒரு கான்ட்ரோவர்சியல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அடித்தட்டு மக்கள் தங்களுக்கு மேல இருக்கிற முதலாளி கிட்ட கண்ணியத்தையும் கட்டுப்பாடையும் பார்க்கும்போது அவனுக்கு கீழே அடிமையா வேலை பார்க்கறது கூட அவனுக்கு பெருசா தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த அடிமைத்தனத்தை வில்ஃபுல்லாவே சூஸ் பண்ணுவான். ஆனா ஒரு எலைட் மட்டும் எலைட்டா நடந்துக்கலன்னா பாட்டம்ல இருக்கிறவனால அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா நாம எல்லாருமே நம்முடைய சப்மிஷன் மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நாம ஒருத்தனுக்கு கீழ்ப்படியணும்னா நம்மள கீழ்ப்படுத்துறவன் தகுதியுள்ளவனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டில ஒரு பாஸ் ஒரு எம்ப்ளாயை விட பணக்காரனா தான் இருக்கானே தவிர மேம்பட்டவனாக இல்ல. சோ ஒரு வேலைக்காரனுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல தான் மார்க்ஸ்ல இருந்து நீட்சே வேறுபடுறாரு. கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் இட்செல்ஃப் இஸ் எ ப்ராப்ளம். ஆனா நீட்சேவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் லெஜிட்டிமேட்டா இருக்கிற வரைக்கும் மக்கள் யாரும் புரட்சிலாம் பண்ண மாட்டாங்க. கீழ இருக்கிறவன் மனநேர்வோட வாழ்ந்துட்டு போயிடுவான். ஆனா தனக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட சுப்பீரியர் குவாலிட்டிஸ் அவன் பார்க்காம இருக்கும்போது அவன் மனசுல என்ன ஓடுனா, அவனுக்கும் எனக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, நாங்க 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்கோம். அப்படி பார்த்தா அவனுக்கு கிடைச்ச பொசிஷன் லக்ல தான் கிடைச்சிருக்குங்கிற முடிவுக்கு அவன் வருவான். அப்ப நான் ஏன் என்னுடைய லக்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு டைஸ உருட்ட ஆரம்பிப்பான். அந்த இடத்துல தான் சோசியலிசம் பிறக்குதுன்னு எழுதி முடிக்கிறார். சோ சோசியலிசம் உருவாகிறதுக்கு பாவர்ட்டி காரணம் கிடையாது. ஒரு பணக்காரன் ப்ராப்பர் பணக்காரனா நடந்துக்கிட்டா ஒரு ஏழை தான் ஏழையா இருக்கிறது குறித்து பெருசா கவலைப்பட மாட்டான். அப்ப எது சோசியலிசத்தை உருவாக்குதுன்னா, எலைட் கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி. அவன் கேரக்டர்ல இருக்கிற ஃபிளா தான் அவனுக்கு கீழே இருக்கிறவன் புரட்சி பண்ண முடியா அவனை உந்தி தள்ளுது. இப்ப இதை இன்னும் க்ளோஸா புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய நாட்டிலேயே மிலிட்டரியும் இருக்கு, குடிமக்களாகிய நாமளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம்.
ஆனா இந்த ரெண்டுத்துக்குமான வாழ்வியல் முறையே டிஃபரெண்டா இருக்கும். மிலிட்டரிலயும் ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்ம கிட்டயும் ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்கேயும் கட்டளைகளை ஏற்று ஒரு சோல்ஜர் கீழ்ப்படிஞ்சு தான் வேலை பார்க்கறான். இங்கேயும் டாஸ்க கேட்டுக்கிட்டு கீழ்ப்படிஞ்சு தான் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்கறான். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பாண்டிங்கும், ரெஸ்பெக்டும், ஹானரும் நாம வேலை பார்க்கிற இடத்துல நம்ம பாஸ் கிட்ட இருக்காது. அங்க ஒரு சோல்ஜர் தன்னுடைய கமாண்டரை காப்பாத்துறதுக்காக உயிரை கூட கொடுப்பான். ஆனா இங்க யாருமே நம்முடைய பாஸுக்காக உயிரெல்லாம் கொடுக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் நீட்சேவுடைய இந்த கான்செப்ட்டுமே புதுசு கிடையாது. பிளேட்டோ தான் எழுதின ரிபப்ளிக் புத்தகத்துல 5 வகையான கவர்மெண்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவர் அந்த கவர்மெண்ட்ஸை ரேங்க் பண்ணும்போது 2வது இடத்துல இருக்கிறது தான் டெமோக்ரசி, அதாவது வீரர்களால் ஹானரை மையப்படுத்தி நடத்தப்படும் ஆட்சி. அதை தான் நீட்சே மிலிட்டரி சொசைட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதுக்கு கீழே இருக்கிறது தான் ஆலிகர்கியும் டெமோக்ரசியும், அதாவது பணக்காரர்களால் பணத்தை மையப்படுத்தி நடத்தப்படும் ஆட்சி, அதே மாதிரி மக்களால் மக்களை மையப்படுத்தி நடத்தப்படும் ஆட்சி. இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் நம்முடைய இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. பிளேட்டோவுமே நீட்சே சொன்னபடி அதை ஒரு கேரக்டர் ஃபிளாவா தான் அட்ரஸ் பண்ணியிருப்பார். இதை பத்தி இன்ஸ்டாகிராம்ல நம்ம சின்னதா சீரிஸ் ஒன்று போட்டுட்டு இருக்கிறோம். தேவைப்பட்ட பிற்காலங்கள்ல யூடியூப்ல அதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நீட்சேவுடைய இந்த பெர்ஸ்பெக்டிவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த நீட்சே சீரிஸ்ல நீட்சேனா யாருன்னு ஒரு சுருக்கமா வீடியோ ஒன்று போட்டுறேன். ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவருடைய பிலாசபியை எப்படி நம்ம அணுகணுங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.